ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zentrix அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சேஞ்சிங் ரேஷியோ பேஸ் பண்ண சம்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ ஏஎஸ் டு பி வந்து ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரேஷியோ வந்து ஒரு 3:5ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஏக்கு மட்டும் ஒரு 8 நம்பர் ஆட் பண்றாங்க. அதாவது இந்த ரேஷியோக்கு ஒரு 8 நம்பர்ஸ் ஆட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ வந்து எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு 5:7 மாறுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுக்கு எந்த அடிஷனும் ஆகல பிக்கு, சரிங்களா? ஆனா இப்போ 3:5 வந்து என்ன நம்பரு அப்படின்றத கேட்பாங்க, சரிங்களா? அப்ப 5:7 என்ன நம்பர் அப்படின்றத கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ம தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம்னா, இப்போ ஒரு ரேஷியோல வந்து இப்போ A:B அப்படின்னா இங்க 1:2 இருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பருக்குமே ஒரே நம்பரை வந்து ஆட் பண்றாங்க. இப்போ +8 ஆட் பண்றாங்கன்னா இது 2:3 மாறுது அப்படின்ற சொல்றாங்கன்னா இந்த இது சரிங்களா? அதே மாதிரி சப்ராக்ஷனும் பண்ணுவாங்க. -8 அப்படின்றத பண்ணலாம். இதே ஒரு நம்பருக்கு இதை மாதிரி பண்ணலாம். அந்த கொஷின்ஸும் நம்ம நடத்த போறோம். இதே சப்ராக்ஷனுக்கும் சிமிலர், சரிங்களா? இப்போ ஏல இருந்து பிக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து என்னவா மாறும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதுவும் நடத்த போறோம். அடுத்து இப்போ வந்து ஏவும் பியும் இருக்காங்க. ஏ வந்து ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ வச்சிருந்திருப்பாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிமிலரா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாரு, எவ்வளோ வந்து அவர் வந்து காசு வாங்குறாரு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்க போறோம். இதுல ஏ பிக்கு வந்து பெர்சன்டேஜ் சேஞ்சும் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஏ வந்து ஒரு 2:3 இருக்கு அப்படின்னா இதுல மட்டும் ஒரு 20% ஏறி இருக்கு அப்படின்னா நியூ ரேஷியோ என்ன அப்படின்றத கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு சின்ன ரிவிஷனோட போயிடலாம். போன வீடியோல என்ன பார்த்தோம்? A:B வந்து 2:3, B:C வந்து 4:5னா A:B:C என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். A:B:C அப்படின்னு போட்டுட்டு A:B என்ன 2:3ங்களா, B:C வந்து 4:5. இதுக்கு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா இங்கே வந்து 8 வரும், இங்கே வந்து 12 வரும், இங்கே வந்து 15 வரும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்து இப்போ வந்து A:B:C நமக்கு கிடைச்சிருச்சு, சரிங்களா? அடுத்து டிவைட் 900 இந்த ரேஷியோ ஆஃப் 4:5ன்றாங்க. இந்த கொஷின்லாம் நீங்கள் வந்து பென் எடுக்கணும்னே அவசியம் இல்லை. இந்த டோட்டல் நம்பர் என்ன 9 பார்ட்ஸ் வந்து 900னா ஒரு பார்ட் வந்து 100. ஒரு பார்ட் 100 இருந்தால் 4 பார்ட்ஸ் வந்து 400, 5 பார்ட்ஸ் வந்து 500. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த கொஷின் பார்க்கலாம். தி ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 3:5ன்றதை சொல்கிறாங்க. அதோட சம் வந்து 160 அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் தி நம்பர்ஸ். அப்போ இந்த ரெண்டு நம்பரோட சம் என்ன 8. இப்போ 8 பார்ட்ஸ் வந்து 160 அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோவா இருக்கும்? 20 இருக்குமா? ஒரு பார்ட் 20னா இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 60 இருக்கும் நம்பரு. இதோட நம்பர் வந்து 100 இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம போடலாம். வாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தி ரேஷியோ ஆஃப் A:B வந்து 3:5ன்றதை சொல்கிறாங்க, சரிங்களா? A:B வந்து 3:5ன்றதை சொல்கிறாங்க. இப்போ வந்து 8 is added to both numbers, the ratio becomes 5:7. ஓகேங்களா? இப்போ 8 வந்து ரெண்டு ரேஷியோலையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரேஷியோ என்ன ஆகுதான்? 5:7 மாறுதான், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. ஏலேருந்து எத்தனை பார்ட் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க? 2 பார்ட் ஆட் ஆயிருக்கா? அதே பியில் பாருங்க, அதே 2 பார்ட் தான் ஆட் ஆயிருக்கு, சரிங்களா? அப்போ இந்த 2 பார்ட் 8 அப்படின்னா ஒரு பார்ட் என்னவா இருக்கும்? 4 இருக்குமா? ஒரு பார்ட் 4 இருந்தா இவங்க வந்து ஃபைண்ட் தி ஒரிஜினல் நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 3:5 என்ன இருக்கும்? ஒரு பார்ட் 4னா ஒரு பார்ட் வந்து 4னா 3 பார்ட்ஸ் வந்து 12, 5 பார்ட்ஸ் வந்து 20, சரிங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து தி ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க? A:B கன்சிடர் பண்ணிக்கலாம். 4:7ன்றதை சொல்கிறாங்க. இப்போ வந்து 12 வந்து ரெண்டுத்துலையும் ஆட் பண்ணுறாங்க. +12 +12 இப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷியோ என்னவா மாறுதான்? 5:8 மாறுதான், சரிங்களா? இப்போ எத்தனை பார்ட்டு? பார்ட்டு, சரிங்களா? +1. இந்த 7லேருந்து 8க்கு +1, சரிங்களா? இந்த +1 இந்த ஒரு பார்ட் வந்து 12 இருந்துச்சு அப்படின்னா ஒரு பார்ட் 12 இருந்துச்சுன்னா ஒரிஜினல் நம்பர் தான் கேட்குறாங்களா? ஒரிஜினல் நம்பர் தான் கேட்குறாங்க. 4:7. இப்போ 4 பார்ட்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 48 இருக்குமா? இட்ஸ் 7 பார்ட்ஸு 7 12s 84. ஓகேங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்க. இது சிமிலர் கொஷின்ஸ் தான்.
சரிங்களா? இதை நீங்கள் வந்து ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஎஸ்டிபி என்ன சொல்கிறாங்க, 7:9ன்றாங்க. இப்போ 24 வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா 5:6 மாறுது. அப்போ அதோட ஒரிஜினல் நம்பர் என்னன்றது கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து இங்கே பாருங்க, தி ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 5:7. இதில் பாருங்க சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் 10 சப்ராக்டட் ஃப்ரம் ஈச், 10 வந்து ஒரு ரேஷியோவில் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் என்ன ஆகுதான், 3:5 ஆகுதான். சரிங்களா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்க, 2. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2. சரிங்களா? இப்போ 2 பார்ட் வந்து 10 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 5. இந்த மைனஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? இப்போதைக்கு அந்த 10 நம்பர் வந்து எத்தனை பார்ட்ன்றதை பாருங்க. சரிங்களா? இப்போ ஒரு பார்ட் வந்து 5 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரிஜினல் நம்பர் தான் கேட்குறாங்க. 5:7 என்னவாகும், 25:35 மாறிடும். டேரெக்டாக ஆன்சர் போட்டுட்டே இருக்கலாம். அடுத்து தி ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ், அதாவது A:B ரேஷியோ என்ன சொல்கிறாங்க, 8:13 சொல்கிறாங்க. இப்போ வந்து 40 வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்களாம். சரிங்களா? ரெண்டுத்துலேருந்து 40 சப்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது, ரேஷியோ 6:11 மாறுது. ஈஸியாக தெரியுது. அழகாக இங்கேருந்து 2 பார்ட் வந்து 40 அப்படின்றது தெரிஞ்சிருது. சரிங்களா? இப்போ 2 பார்ட் 40 அப்படின்னா ஒரு பார்ட் என்ன, ஒரு பார்ட் வந்து 20. சரிங்களா? இப்போ ஒரு பார்ட் 20னா ஒரிஜினல் நம்பர்ஸ் என்ன, 820 சார் 160, 130 into 20 260. சரிங்களா? இதான் நமக்கு ஆன்சர். இது முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி, இல்லை இதுதான் ஒரிஜினல் நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து தி ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 3:7 சொல்கிறாங்க. இஃப் 16 இஸ் ஆடட் டு தி ஃபர்ஸ்ட் நம்பர், தி ரேஷியோ பிகம்ஸ் 5:7. இந்த கொஸ்டின் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ரெண்டு இதுக்கு அவங்க ஆட் பண்ணல, வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. 16 இஸ் ஆடட் டு தி ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரேஷியோ வந்து 5:7 ஆகுதா. இங்கே பாருங்க, 3:7 ரேஷியோ 5:7 மாறுது. சரிங்களா? 5:7 மாறுது. இப்போ 16 தான் இதில் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? 16 ஆட் பண்ணாங்கன்னா இப்படி ஆயிடுது. 16 எத்தனை பார்ட் வருது பாருங்க, 2 பார்ட்ஸ் வருதா. 2 பார்ட்ஸ் வந்து 16னா ஒரு பார்ட் வந்து 8. சரிங்களா? இங்கே பாருங்க, பியில் வந்து எந்த நம்பரும் ஆட் பண்ணாதனால அப்படியே இருக்குது பியோட வேல்யூ. ஒரு பார்ட் 8னா இப்போ வந்து ஒரிஜினல் வேல்யூ என்ன, டேரெக்டாக நீங்கள் வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? 24:56. சரிங்களா? இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் இந்த 2 மெத்தடை சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போது ஒரு நம்பர் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த 3:7 நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா 3x:7x அப்படின்னு எடுத்துக்கலாமா. என்ன பண்ணுறாங்க, 3xோட ஒரு 16 ஆட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க, டிவைடட் பை 7x. அதாவது ரேஷியோ வந்து டிவிஷன் எழுதுனா நமக்கு தெரியும், இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுதான், 16 ஆட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ வந்து 5:7 மாறுதான். சரிங்களா? இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கான ஆன்சர் வந்து 8 தான் வரும். அதாவது x இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும். இப்போ இந்த x இஸ் ஈக்குவல் டு 8 வந்து இந்த 3xனையும் 7xனையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து 24:56 கிடைச்சிரும். சரிங்களா? இது வந்து இப்போதைக்கு சிம்பிள் மெத்தடு, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதே இந்த கொஷின் பாருங்க, இப்போ 4:9 இருக்கான், அது கூட ஃபர்ஸ்ட் நம்பரோட 20 ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகுதான், ரேஷியோ 2:3 ஆகுதான். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் என்னமோ இங்கே வந்து 2 பார்ட் வந்து 20ன்றதை நம்ம சொல்லலாமா, சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 9 வந்து என்னவா மாறிடுச்சு, 3 மாறிடுச்சு. இந்த 9 இங்கேயே 9 இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பார்ட் வந்து 20ன்றதை சொல்லலாம். அதனால இதுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணியே ஆகணும். இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து 4x கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் நம்பர்ஸை 4x:9x, 4x/9x வந்து இப்படி இருக்கா. இது கூட 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ என்னவா மாறுதா, 2:3 மாறுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x + 60 இஸ் ஈக்குவல் டு 18x. சரிங்களா? இப்போ இந்த 12x இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 60 இஸ் ஈக்குவல் டு 6x. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10. டேரெக்டாக ஒரிஜினல் நம்பர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4x வந்து 4x:9x என்னவா இருக்கும், எக்ஸோட வேல்யூ 10னா 40:90 தான் ஒரிஜினல் நம்பர்ஸ். சரிங்களா? இது பாருங்க, இதுலேயும் வந்து ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் 24 வந்து மைனஸ் பண்ணுறாங்க, இன்னொரு நம்பர் அப்படியே வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரேஷியோ வந்து சேஞ்சஸ் இருக்குது பாருங்க. அப்படின்னா இதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகுது. இங்கே வந்து 8xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து 11x. இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க.
இப்போ 8:11 இருக்கு. இப்போ 4:7 இருக்கு. என்ன சொல்றாங்க? 24 வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த 4 பார்ட் வந்து நீங்க 24ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா செகண்ட் நம்பர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். இங்க 11 இருக்கு, இங்க வந்து 7 இருக்கு. டிஃப்ரெண்ட்டா இருக்கனால நம்ம கண்டிப்பா ட்ரெடிஷனல் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டா இங்க பாருங்க. இது வந்து 8x கீழ 11x. என்ன சொல்றாங்க? 24 ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றாங்க. இப்படி சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுதா ரேஷியோ 4:7 மாறுதான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து 56x மைனஸ் 168 இஸ் ஈக்குவல் டு 44xன்றது வரும். சரிங்களா? இது இந்த பக்கம் கொண்டு போச்சுன்னா மைனஸ் 12x இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 12x இஸ் ஈக்குவல் டு 168. 12 டேபிளால் அடிச்சிங்க அப்படின்னா 1 டைம்ஸ் 4 14. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 14. சரிங்களா? x இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னா 8x இஸ் டு 11x வந்து என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ 8 14s போட்டிங்க அப்படின்னா 32 அரௌண்ட் 112 வந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி 11 இன்ட்டு 14 போட்டிங்கன்னா 154 வந்து வந்துடும். இதுதான் உங்களுக்கான ஒரிஜினல் நம்பர்ஸ். சரிங்களா? அப்புறம் A:B வந்து என்ன சொல்றாங்கன்னா அதோட ரேஷியோ வந்து 4:7. சரிங்களா? A:B ரேஷியோ வந்து 4:7. இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. அது அடுத்த மாடல். பிஃபோர் ஆஃப்டர். நான் இதை ஏன் நோட் பண்ண அப்படின்னு பாருங்க. A gives 30 rupees to B. A வந்து எவ்வளோ கொடுக்குறாராம்? 30 rupees B கிட்ட கொடுக்குறாராம். சரிங்களா? இப்போ அந்த ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 3:8 மாறுதான். இங்க பாருங்க எப்படி மாறுது பாருங்க. A கிட்ட இருந்து 30 ரூபா கம்மி ஆகுது. இதே Bக்கு 30 ரூபா அதிகமாகுது. இங்க பாருங்க ஒரு சின்ன பேட்டர்ன் வச்சு இந்த சம்ம வந்து ஒரே ஸ்டெப்ல வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்க 4லேருந்து -1 ஆகுதா? இதே பாருங்க 7லேருந்து +1 ஆகுதா? 8. சரிங்களா? ஏல இருக்கவர் -30 ஆகுது. பில இருக்கவருக்கு +30 ஆகுது. சரிங்களா? 30 ரூபா இவர்கிட்ட போகுது. 30 ரூபா இவர்கிட்ட வருது. ஆக மொத்தம் நமக்கு ஒரு பார்ட் வந்து 30ன்றது தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ ஒரு பார்ட் வந்து 30ன்றது தெரிஞ்சது அப்படின்னா அப்போ ஒரிஜினல் நம்பரை வந்து 30ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120 = 210 வந்து வந்துடும். சரிங்களா? இது வந்து ஏதோ -1 +1ன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரே பார்ட்டில் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நான் சொல்லித்தரேன் வாங்க. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க? ஏக்கும் பிக்கும் வந்து ரேஷியோ என்னவா இருக்கான்? 2:7 இருக்கான். ஏ வந்து 30 rupees பிக்கு வந்து கொடுக்குறாரு பிஃபோரு. இங்கே வந்து ஆஃப்டர். ஆஃப்டர் வந்து என்ன ரேஷியோ மாறுது அப்படின்னா 1:5 மாறுது. இங்கே பாருங்க இங்கே ஒரு பார்ட் தான் இருக்கு. இங்கே வந்து 2 பார்ட் இருக்கு. சரிங்களா? ஆக மொத்தம் இவருக்கு வந்து ஒரு பார்ட் குறைஞ்சிருக்குன்னா இவர் ஒரு பார்ட் ஏறி இருக்கணும். ஆனால் இவருக்கு ஒரு பார்ட் குறைஞ்சிருக்கு. இவருக்கும் 2 பார்ட் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஃபோர் இருக்க ரேஷியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆஃப்டர் இருக்க ரேஷியோக்கு ஆட் பண்ணி எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஒரு நிமிஷம். பிஃபோர் இருக்க நம்பர் என்ன? 2 + 7 என்ன 9ஆ? இங்கே வந்து 6ஆ? 1 + 5 வந்து 6ஆ? இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 18 வருமா? இந்த எல்சிஎம் வர 18 இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இங்கே 9 இருக்கா? 9லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 18ஆ? இப்போ இங்கே என்ன ஆகும்? பிஃபோர் நம்பர் வந்து என்ன ஆகும்னா 4:2 மல்டிப்ளை பண்ணால் 14 ஆகிடுமா? ஆஃப்டரில் வந்து இங்கே 6 இருக்கா? 6 வந்து இப்போ 18 மாறணும்னா இன்ட்டு 3 பண்ணுமா? 3 வந்து இங்கேயும் பண்ணும். சரிங்களா? இங்கே வந்து 2 பண்ணும். இங்கே வந்து 3 பண்ணும். சரிங்களா? இங்கே பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது? 3:15. இப்போ நம்ம கணக்குப்படி இங்கே வந்து -1 ஆயிடுச்சு. இங்கே வந்து +1 ஆயிடுச்சா? ஆக மொத்தம் இந்த +1 வந்து இவருக்கு 30 rupees ப்ராஃபிட்டு. இவருக்கு வந்து 30 rupees லாஸ். ஒரு பார்ட் வந்து 30 rupees அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து 2:7 சொல்கிறாங்க. 2:7னா 30. இங்கே 7 3s 21 120. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. சிம்பிளான டாபிக் இது. அடுத்து A:B வந்து A and B have money in the ratio of 5:7 சொல்கிறாங்க.
ஈச் ஸ்பென்ஸ் rupees 200 அப்படின்றத சொல்றாங்க. தி ரிமைனிங் மணி இஸ் இன் தி ரேஷியோ 2:3. சரிங்களா? ஃபைண்ட் தி ஒரிஜினல் அமௌண்ட் அப்படின்றத கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்க்கு கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணலாமா இல்லை டேரக்டாக பண்ணலாமா? 3 இது வந்து என்ன ஆகுது? 4 இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வந்து கொடுத்துருக்க ஒரிஜினல் நம்பர்ஸை 5x 7xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் 200 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ்ப்பா, ரிசீவ்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா ப்ளஸ். ஸ்பெண்டுனா நம்ம கையிலேருந்து போகுது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? 200 ருபீஸ் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத சொல்லிட்டாங்க. ஈச் 200 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ரேஷியோ என்னவா மாறுமா? 2:3 மாறுமா? சரிங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15x minus 600 is equal to இங்கே வந்து 14x minus 400. சரிங்களா? இப்போ இதே இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா x is equal to இது இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா minus 600 வந்து x is equal to 200 ஆகிடும். சரிங்களா? இப்போ ஒரிஜினல் வேல்யூஸ் என்ன? 5xம் 7xம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x வந்து 200 அப்படின்னா 5x வந்து 1000. சரிங்களா? 7x வந்து 1400. அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு மட்டும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ண பாருங்க. ஷார்ட்கட் மெத்தட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுதோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஷார்ட்கட் மெத்தடில் போடலாமா பாருங்க. இது ஷார்ட்கட் மெத்தடில் போடலாம். இங்கே பாருங்க, 2:3ன்றதை சொல்கிறாங்க. ஈச் ரிசீவ்ஸ் 100 rupees. தி ரேஷியோ பிகம்ஸ் 3:4ன்றதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, 2 பேருக்கு ஒன்று தான் ஆட் ஆயிருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பெண்ட் பண்ணல, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 100 ரூபா. இந்த பார்ட்டும் 100 ரூபா தான். சரிங்களா? அப்போ ஒரு பார்ட் 100 ரூபானா ஒரிஜினல் அமௌண்ட் என்ன? 2:3. டேரெக்டாக 200:300 தான் நம்மளோட ஒரிஜினல் அமௌண்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? எங்கே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணும், எங்கே வந்து ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுன்றதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பர்சன்டேஜ் சம் காண்ட்டோம், ஃபைனல் டாபிக் காண்ட்டோம். நல்லா பாருங்கள், 2 சம் தான் நான் கொடுத்துருக்கேன் இதில். பாருங்க, இஃப் இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ 4:5ன்றதை சொல்கிறாங்க. இப்போது ஏக்கும் பிக்கும் இருக்க ரேஷியோ வந்து 4:7. அவங்களோட இன்கம் ரேஷியோ. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏவோட இன்கம் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து 100% சம்பளம் வாங்குவாரா? இதில் 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100ல் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா 125% வந்து இப்போ வந்து அவர் சம்பளம் வாங்குறாரு. சரிங்களா? ஆனால் பிக்கு வந்து எந்த இன்க்ரீஸும் பண்ணல அப்படின்னா இங்கே பாருங்கள், 4 into 125% is to 5 into அவர் வாங்குற ஒரிஜினல் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஒரிஜினல் இது இன்க்ரீஸ்டு. சரிங்களா? ஒரிஜினல் பர்சன்டேஜ் எவ்வளோ வாங்குறாரு? 100 வாங்குறாரு. சரிங்களா? இதை டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐ மீன் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் கேன்சல் பண்ணிக்கலாம் 4 டைம்ஸு, இந்த சைட் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு. 5 5 4 4 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆக மொத்தம் 1:1 தான் நமக்கான ரேஷியோ. 2 பேரும் ஒரே சம்பளம் தான் வாங்குறாங்க. என்ன கேட்குறாங்க? புது ரேஷியோ மட்டும் தான் கேட்குறாங்க. ஆக மொத்தம் 1:1 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்து பாருங்க, தி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ 8:9ன்றதை சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, இன்கம் ஆஃப் ஏ இஸ் இன்க்ரீஸ்டு பை 125%. அதாவது 25%. 25% இன்க்ரீஸ்னா 100லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 8லேருந்து 125% மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டூ பியோட இன்கம் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. ஒரிஜினலாக இருந்த 100%லேருந்து டிக்ரீஸ் ஆனது எவ்வளோ? 20%. சரிங்களா? அப்போ இப்போ வாங்குறது எவ்வளோ? அப்போது 80% சம்பளம் வாங்குவார். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி இருந்த 9 into 80% அடிச்சிங்க அப்படின்னா 10 டைம்ஸு 2ல் அடிக்கலாம். இங்கே வந்து 25 25:18 தான் இப்போ அவங்க வாங்குற சம்பளத்துக்கான புது ரேஷியோ. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.